நண்பர்களே, ஒரு சிற்பி ஒரு சாதாரண கல்லை பார்த்தால் மற்றவர்கள் பார்ப்பது போல வெறும் கல்லாக மட்டும் பார்க்க மாட்டான். அந்த கல்லுக்குள் மறைந்திருக்கும் ஒரு அற்புதமான சிலையை அவன் பார்ப்பான். பிறகு தேவையற்ற பகுதிகளை பொறுமையாக செதுக்கி அகற்றுவான். இறுதியில் உலகம் ரசிக்கும் ஒரு தலைசிறந்த படைப்பை உருவாக்குவான். அதே போல உங்களுக்குள்ளும் ஒரு அசாதாரண மனிதன் மறைந்திருக்கிறார். ஆனால் அந்த மனிதரை வெளிக்கொண்டு வர உங்களை நீங்களே செதுக்க வேண்டும். இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 7 சக்தி வாய்ந்த உண்மைகளை பற்றி பேச போகிறோம். உங்கள் வழியை வெற்றியாக மாற்றுவது எப்படி, கெட்ட பழக்கங்களை வாழ்க்கையிலிருந்து நீக்குவது எப்படி, தனிமையை சக்தியாக மாற்றுவது எப்படி, ஒழுக்கம், பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் உண்மையான அர்த்தம் என்ன, தோல்விகளை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுவது எப்படி, மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் உங்களை நீங்கள் சிறந்த பதிப்பாக மாறுவது எப்படி, மற்றும் தியாகம், சுய கட்டுப்பாடு வாழ்க்கையை எவ்வாறு உயர்த்துகிறது என்பதை ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்த்தால் உங்கள் சிந்தனை மாறலாம். உங்கள் சிந்தனை மாறினால் உங்கள் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். அதனால் இந்த வீடியோவை பாதியில் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இதில் வரும் ஒரு கருத்து கூட நீங்கள் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருக்கும் பதிலாக இருக்கலாம். மேலும் இந்த வீடியோவில் உங்களை அதிகமாக பாதித்த கருத்து எது, எந்த பாயிண்ட் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது என்று நினைக்கிறீர்கள், அதை கண்டிப்பாக கமெண்டில் பதிவு செய்யுங்கள். உங்கள் ஒரு கருத்து இதை பார்க்கும் இன்னொரு நபரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும். நான் உங்கள் ஆர்ஆர் நண்பர்களே. என்னுடைய பெயர் ஆர்ஆர். என்னுடைய சேனலின் பெயர் ஆர்ஆர் சக்சஸ் ஹாபிட் தமிழ் சேனல். இந்த வீடியோவிற்காக கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து பல கருத்துக்களை படித்து உங்களுக்கு உண்மையிலேயே மதிப்புள்ள தகவல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து இந்த ஸ்கிரிப்டை உருவாக்கியுள்ளேன். அதனால் உங்கள் பொன்னான நேரம் இந்த வீடியோவில் வீணாகாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆகவே நேரத்தை வீணாக்காமல் உங்களை நீங்களே செதுக்குவது எப்படி என்பதை கவனிப்போம். அதை பற்றி விவரிப்போம். நம்பர் 1, வலியை வெற்றியாக மாற்றுவது எப்படி? ஒரு கேள்வி. கடைசியாக நீங்கள் எப்பொழுது தனியாக அமர்ந்து அழுதீர்கள்? யாருக்கும் தெரியாமல் உங்கள் மனதில் இருக்கும் வலியை மறைத்து வைத்து வெளியில் மட்டும் சிரித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை யாராவது ஏமாற்றி இருக்கிறார்களா? நீங்கள் முழு மனதுடன் நம்பிய ஒருவர் உங்களை விட்டு விலகி இருக்கிறாரா? பல வருடங்கள் உழைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி இன்னும் கிடைக்கவில்லையா? அப்படியென்றால் இந்த வார்த்தைகளை மிகவும் கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இன்று உங்களை உடைத்துக் கொண்டிருக்கும் அந்த வலியே நாளை உங்களை உலகம் மதிக்கும் மனிதனாக மாற்றப் போகிறது. ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், தங்கம் நெருப்பில் சோதிக்கப்படுகிறது, மனிதன் துன்பத்தில் சோதிக்கப்படுகிறான். சிந்தித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடங்களை யார் கற்றுக் கொடுத்தார்கள்? உங்களை உண்மையாக நேசித்தவர்களா? இல்லை, உங்களை காயப்படுத்தியவர்கள் தான், உங்களை ஏமாற்றியவர்கள் தான், உங்களை நிராகரித்தவர்கள் தான். ஏனெனில் வலி ஒரு ஆசிரியர். அது நம்மை உடைக்க வருவதில்லை, நம்மை விழித்தெழச் செய்ய வருகிறது. ஆனால் இங்கேதான் பெரும்பாலான மக்கள் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வலியை நினைத்து தினமும் அழுகிறார்கள். ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது? நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே, ஏன் என்னை மட்டும் அனைவரும் காயப்படுத்துகிறார்கள்? இந்த ஒரு கேள்விக்குள் சிக்கிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடுகிறார்கள். ஆனால் வெற்றியாளர்கள் வேறு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இந்த வழி என்னை என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது? அந்த ஒரு கேள்விதான் அவர்களின் வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. உங்களை யாராவது நிராகரித்தார்களா? அவர்களை நினைத்து அழாதீர்கள். அமைதியாக உங்களை நீங்கள் உருவாக்க தொடங்குங்கள். ஒரு நாள் அவர்கள் உங்களுடைய வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உங்களுடைய உழைப்பை யாரும் மதிக்கவில்லையா? கவலைப்படாதீர்கள். விதை மண்ணுக்குள் இருக்கும்போது யாரும் அதை கவனிப்பதில்லை. ஆனால் அது மரமாக வளர்ந்த பிறகு உலகமே அதை கவனிக்கிறது. அதுபோல இன்று நீங்கள் அமைதியாக சுமக்கும் அந்த வலி உங்களுடைய வேர்களை வலுப்படுத்திக் கொண்டிருக்கலாம். சாணக்கியர் கூறுகிறார், துன்பங்களை தாங்க கற்றுக்கொண்டவன் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெறுவான். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் கண்ணீர் வீணாகாது, உங்கள் போராட்டம் வீணாகாது, உங்கள் அமைதியான இரவுகள் வீணாகாது. ஏனெனில் வாழ்க்கை உங்களை தண்டிக்கவில்லை, உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறது. இன்று நீங்கள் சுமக்கும் வலி நாளை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு உத்வேக கதையாக மாறலாம். ஆகவே வலியிலிருந்து ஓடாதீர்கள். அதை எதிர்த்து கொள்ளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை உங்கள் சக்தியாக மாற்றுங்கள். ஏனெனில் வலியை வெற்றியாக மாற்ற கற்றுக்கொண்ட மனிதனை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் தோற்கடிக்கவே முடியாது. நம்பர் 2, கெட்ட பழக்கங்களை வாழ்க்கையிலிருந்து நீக்குவது எப்படி? வாழ்க்கையில் அளிப்பது ஒரே ஒரு பெரிய தவறு அல்ல. தினமும் நாம் கவனிக்காமல் செய்து கொண்டிருக்கும் சிறிய கெட்ட பழக்கங்கள் தான் நம்மை மெதுவாக கீழே இழுத்துச் செல்கின்றன. ஒரு நாள் தாமதமாக எழுவது, நாளை ஆரம்பிக்கலாம் என்று வேலைகளை தள்ளி போடுவது, தேவையில்லாமல் நேரத்தை வீணடிப்பது, எதிர்மறையான சிந்தனைகளில் மூழ்கி இருப்பது, இவை அனைத்தும் ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் காலப்போக்கில் இவையே நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. நீங்கள் ஒருபோதாவது உங்களுக்குள் இப்படி கேட்டிருக்கிறீர்களா? இந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று தெரியும், ஆனால் என்னால் முடியவில்லையே என்று. உண்மையில் பெரும்பாலான மனிதர்கள் கெட்ட பழக்கங்களால் அல்ல, அந்த பழக்கங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற குற்ற உணர்வால் தான் அதிக பாதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் மாற்ற முயற்சி செய்யும் போதும் தோல்வியடையும் போதும் தங்கள் மீது இருந்த நம்பிக்கையையும் இழக்கிறார்கள். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு
மனிதனின் எதிரி வெளியில் இல்லை, அவனுடைய கட்டுப்பாடற்ற மனதில் தான் இருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் உங்களுடைய பழக்கங்களை மாற்ற வேண்டும். ஏனெனில் நாம் தினமும் என்ன செய்கிறோமோ அதுவே நாளை நாம் யாராக மாறப்போகிறோம் என்பதை முடிவு செய்கிறது. ஒரு மரம் ஒரே நாளில் வளருவதில்லை, அதே போல கெட்ட பழக்கங்களும் ஒரே நாளில் உருவாகுவதில்லை. பல நாட்கள், பல மாதங்கள், சில சமயம் பல வருடங்களாக உருவானவை. எனவே அவற்றை ஒரே நாளில் முழுவதுமாக நீக்க முயற்சிக்காதீர்கள். சிறிய மாற்றங்களுடன் தொடங்குங்கள். நீங்கள் அதிக நேரம் மொபைலில் செலவிடுகிறீர்களா? முதலில் தினமும் 30 நிமிடங்கள் குறையுங்கள். அதிகாலை எழ முடியவில்லையா? தினமும் 15 நிமிடங்களுக்கு முன்னதாக எழ முயற்சி செய்யுங்கள். சிறிய வெற்றிகள் தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். மேலும் உங்களை கெட்ட பழக்கங்களுக்கு தள்ளும் சூழலை கண்டறியுங்கள். சில நேரங்களில் பிரச்சனை பழக்கத்தில் இல்லை, அது இருக்கும் சூழலில் இருக்கிறது. தவறான நட்புகள், எதிர்மறையான சூழல், ஒழுங்கற்ற வாழ்க்கை முறை, இவை அனைத்தும் கெட்ட பழக்கங்களை வளர்க்கும். நினைவில் கொள்ளுங்கள், வெறும் ஒரு பழக்கத்தை நிறுத்துவது மட்டுமே தீர்வு அல்ல. அந்த இடத்தை ஒரு நல்ல பழக்கத்தால் நிரப்ப வேண்டும். இல்லையெனில் பழைய பழக்கம் மீண்டும் திரும்ப வரும். இன்று நீங்கள் போராடி கொண்டிருக்கும் அந்த கெட்ட பழக்கம் எதுவாக இருந்தாலும் அதை வெல்லும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் எத்தனை முறை தோல்வியடைந்திருந்தாலும் இன்று ஒரு புதிய தொடக்கம் இருக்க முடியும். உங்களை நீங்கள் குற்றவாளியாக நினைக்காதீர்கள். அதற்கு பதிலாக உங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் சிற்பியாக நினையுங்கள். ஒரு சிற்பி கல்லை செதுக்கி அழகான சிலையை உருவாக்குவது போல நீங்கள் உங்கள் பழக்கங்களை மாற்றி ஒரு சிறந்த வாழ்க்கையை உருவாக்க முடியும். ஏனெனில் ஒரு மனிதன் எதிர்காலம் அவனுடைய முடிவுகளால் அல்ல, அவனுடைய தினசரி பழக்கங்களால் தான் உருவாகிறது. நம்பர் 3, தனிமையை சக்தியாக பயன்படுத்துவது எப்படி? ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஒரு காலத்தில் உங்களை தேடி வந்தவர்கள் இன்று உங்களை தேடாமல் போய்விட்டார்களா? நீங்கள் மனம் உடைந்து இருந்தபோது உங்களுக்காக யாரும் அருகில் இல்லையா? நீங்கள் மிகவும் நேசித்தவர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றார்களா? அப்படியென்றால் இந்த வார்த்தைகளை மிகவும் கவனமாக கேளுங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி இன்று நீங்கள் வெறுக்கும் அந்த தனிமையில் தான் மறைந்திருக்கிறது. பெரும்பாலான மக்கள் தனிமையை ஒரு தண்டனையாக பார்க்கிறார்கள். ஆனால் சாணிகர் கூறுகிறார், மனிதன் தனியாக இருக்கும்போது அவன் தன்னையே உண்மையாக அறிந்து கொள்கிறான். சிந்தித்து பாருங்கள், உலகில் பெரும்பாலான வெற்றியாளர்கள், ஞானிகள், தலைவர்கள், சாதனையாளர்கள் அனைவரும் ஒரு கட்டத்தில் தனிமையை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தனிமையை நினைத்த அளவில்லை, அதை பயன்படுத்தி தங்களை செதுக்கிக் கொண்டார்கள். இன்று நீங்கள் தனியாக இருப்பதாக உணர்ந்தால் ஒருவேளை வாழ்க்கை உங்களிடம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்க முயற்சிக்கலாம். ஏனெனில் மக்கள் உங்களை விட்டு விலகும் போது உங்களிடம் 2 வழிகள் மட்டுமே இருக்கும். ஒன்று அவர்களை நினைத்து தினமும் அழுவது, மற்றொன்று இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்வது. நீங்கள் எந்த வழியை தேர்வு செய்ய போகிறீர்கள்? நினைவில் கொள்ளுங்கள், கூட்டத்தில் இருக்கும்போது அனைவராலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் தனிமையில் இருக்கும்போது தன்னை தானே ஊக்கப்படுத்திக் கொண்டு முன்னேறுபவன் தான் உண்மையான போர் வீரன். தனிமை உங்களுக்கு ஒரு பரிசை அளிக்கிறது, அது நேரம். அந்த நேரத்தை சமூக வலைதளங்களில் வீணடிக்காமல் புத்தகங்களை படிப்பதற்கும், புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதற்கும், உங்கள் இலக்குகளை நோக்கி உழைப்பதற்கும் பயன்படுத்துங்கள். ஒரு நாள் உங்களை விட்டு விலகியவர்கள் நீங்கள் அடைந்திருக்கும் உயரத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். சாணக்கியர் கூறுகிறார், உன்னை நீயே வலிமையாக்கிக் கொள், உலகம் தானாகவே உன்னை மதிக்கும். தனிமை என்பது நீங்கள் தோல்வியடைந்து விட்டீர்கள் என்பதற்கான அடையாளம் அல்ல, மாறாக வாழ்க்கை உங்களை பெரிய விஷயங்களுக்காக தயார்படுத்துகிறது என்பதற்கான அடையாளமாக கூட இருக்கலாம். இன்று உங்கள் தொலைபேசி அமைதியாக இருக்கலாம், உங்களிடம் பேச யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதை மறவாதீர்கள், உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி பெரும்பாலும் அமைதியான தனிமையில் தான் உருவாகிறது. ஆகவே இனி தனிமையை கண்டு பயப்படாதீர்கள், அதை உங்கள் எதிரியாக பார்க்காதீர்கள், அதை உங்கள் ஆசிரியராக பாருங்கள். ஏனெனில் தனிமையில் தன்னை தானே உருவாக்கிக் கொள்ளும் மனிதனை உலகத்தில் எந்த சக்தியாலும் தோற்கடிக்க முடியாது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது, தனிமையில் நம்மை நாமே எப்படி கட்டுப்படுத்திக் கொள்வது, நம்முடைய மனதை எப்படி வெல்வது? அதைத்தான் அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம். நம்பர் 4, ஒழுக்கம், பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு கேள்வி, நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை ஆரம்பித்த விஷயங்களை பாதியிலேயே விட்டுவிட்டீர்கள்? உற்சாகமாக ஒரு இலக்கை நிர்ணயித்தீர்கள், முதல் சில நாட்கள் கடுமையாக உழைத்தீர்கள், ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உற்சாகம் குறைந்தது, சோர்வு வந்தது, பலன் தெரியவில்லை, இறுதியில் அந்த கனவும் அமைதியாக மறைந்து போய்விட்டது. இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? அப்படி என்றால் இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்கள். ஏனெனில் பெரும்பாலான மனிதர்கள் திறமையின்மையால் தோல்வியடைவதில்லை, அவர்கள் ஒழுக்கம், பொறுமை மற்றும் விடாமுயற்சி இல்லாததால் தான் தோல்வியடைகிறார்கள். சாணக்கியர் கூறுகிறார், தொடர்ந்து முயற்சி செய்பவனை தோல்வி நீண்ட காலம் தடுக்க முடியாது. இன்று சமூக வலைதளங்களில் பார்த்தால் அனைவரும் வெற்றியை மட்டுமே காட்டுகிறார்கள். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் எத்தனை ஆண்டுகள் காத்திருப்பு இருந்தது, எத்தனை இரவுகள் தூக்கமின்றி கவிழ்ந்தது, எத்தனை முறை தோல்வியை சந்தித்தார்கள் என்பதை யாரும் காட்டுவதில்லை. ஒரு விதையை மண்ணில் விதைத்தவுடன் மறுநாள் அது மரமாக மாறிவிடாது. அது முதலில் மண்ணுக்குள் மறைந்து கிடக்கும். வெளியே எதுவும் நடக்காதது போல தோன்றும், ஆனால் மண்ணுக்குள் அது அமைதியாக தனது வேர்களை வளர்த்து கொண்டிருக்கும். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இன்று செய்யும் உழைப்பிற்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் இருக்கலாம். சில நேரங்களில் மாதங்கள் ஆகலாம், சில நேரங்களில் வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் பலன் தாமதமாக வருகிறது என்பதற்காக முயற்சியை நிறுத்தி விடாதீர்கள். வெற்றி என்பது உங்களிடம் எப்படி வரும்? ஒழுக்கம் என்பது யாராவது பார்க்கும்போது மட்டும் வேலை செய்வதல்ல,
என்பது அல்ல. யாரும் பார்க்காத போது, யாரும் பாராட்டாத போதும் தொடர்ந்து உங்கள் கடமையை செய்வதுதான் உண்மையான ஒழுக்கம். பொறுமை என்பது வெறுமனே காத்திருப்பது அல்ல. காத்திருக்கும் காலத்தில் நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து உழைப்பதுதான் உண்மையான பொறுமை. விடாமுயற்சி என்பது ஒருபோதும் தோல்வடையாமல் இருப்பது அல்ல. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டு எழுந்து நடப்பதுதான் விடாமுயற்சி. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை கேலி செய்யலாம், உன்னால் முடியாது என்று சொல்லலாம். நீங்கள் செய்யும் முயற்சியை யாரும் மதிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இன்று உங்களை பார்த்து சிரிப்பவர்களே நாளை உங்களை வெற்றியை பார்த்து கைத்தட்டுவார்கள். சாணக்கியர் கூறுகிறார், பெரிய சாதனைகள் ஒரே நாளில் உருவாகாது. தினசரி சிறிய முயற்சிகளின் கூட்டுத்தொகையே பெரிய வெற்றியை உருவாக்குகிறது. எனவே இன்று நீங்கள் சோர்வாக இருந்தாலும் நிறுத்தாதீர்கள், மெதுவாக செல்லுங்கள், ஆனால் முன்னேறி கொண்டே இருங்கள். ஏனெனில் ஒழுக்கம் உங்களை பாதையில் வைத்திருக்கும், பொறுமை உங்களை அமைதியாக வைத்திருக்கும், விடாமுயற்சி உங்களை இலக்கை அடைய வைத்திருக்கும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. நாம் எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் மீண்டும் எப்படி எழுந்து நிற்பது? அதற்கான பதிலை அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம். நம்பர் 5, தோல்விகளை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுவது எப்படி? ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் வலியை கொடுத்த தோல்வி எது? ஒருவேளை நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்காமல் போயிருக்கலாம், நீங்கள் நம்பிய தொழில் சரிந்து போயிருக்கலாம், நீங்கள் உயிராக நேசித்த ஒருவர் உங்களை விட்டு விலகி இருக்கலாம், அல்லது பல வருடங்கள் உழைத்த பிறகும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி இன்னும் கிடைக்காமல் போயிருக்கலாம். இந்த தோல்வியை நினைத்தாலே இன்னும் மனம் வருந்துகிறதா? அப்படி என்றால் இந்த வார்த்தைகளை மிகவும் கவனமாக கேளுங்கள். ஏனெனில் நீங்கள் தோல்வி என்று நினைக்கும் அந்த நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கான தொடக்கமாக இருக்கலாம். சாணக்கியர் கூறுகிறார், தோல்வி என்பது முடிவு அல்ல, அது புதிய வழியை காட்டும் ஆசிரியன். உலகில் எந்த வெற்றியாளனின் வாழ்க்கையையும் எடுத்து பாருங்கள். அவர்களின் பயணத்தில் தோல்விகள் இல்லாத ஒரு கதை கூட நீங்கள் பார்க்க முடியாது. தோல்வி நம்மை உடைக்க வருவதில்லை, அது நம்மை மாற்ற வருகிறது. சில நேரங்களில் கடவுள் நாம் விரும்பியதை கொடுக்க மாட்டார், ஏனெனில் அதைவிட பெரிய ஒன்றுக்கு நம்மை தயார்படுத்திக் கொண்டிருப்பார். நீங்கள் ஒரு கதவை மூடப்பட்டதை பார்த்து அழுகிறீர்கள், ஆனால் வாழ்க்கை உங்களுக்காக இன்னும் பெரிய கதவை திறக்க தயாராக இருக்கலாம். பெரும்பாலான மனிதர்கள் தோல்வியை சந்தித்தவுடன் என்னால் முடியாது என்று முடிவு செய்து விடுகிறார்கள். ஆனால் வெற்றியாளர்கள் மட்டும் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், இந்த தோல்வி என்ன கற்றுக் கொடுக்க வந்தது? அந்த ஒரு கேள்விதான் அவர்களின் வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை முறை கீழே விழுகிறது? 100 முறை விழுந்தாலும் அது மீண்டும் எழுந்து நிற்கிறது. அதனால் தான் ஒரு நாள் அது ஓடவும் கற்றுக்கொள்கிறது. அப்படி இருக்க வாழ்க்கையில் ஒரு சில தோல்விகள் வந்துவிட்டால் நீங்கள் ஏன் உங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும்? நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் முடிந்து போகவில்லை. நீங்கள் கீழே விழுந்திருக்கலாம், ஆனால் உங்கள் கதை இன்னும் முடியவில்லை. நினைவில் கொள்ளுங்கள், இன்று உங்களை அலைவைத்த தோல்விதான் நாளை உங்கள் வெற்றியின் கதையாக மிகவும் அழகான அத்தியாயமாக மாறும். உங்களை நிராகரித்தவர்களை நினைத்து வருந்தாதீர்கள். உங்களை தோல்வியாளன் என்று நினைத்தவர்களிடம் கோபப்படாதீர்கள். அமைதியாக உங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் உங்கள் வெற்றியை அவர்களுக்கு பதில் கூறும். சாணக்கியர் கூறுகிறார், ஒவ்வொரு தோல்வியும் ஒரு படிக்கட்டு. மேலே ஏற விரும்புபவன் அதை பயன்படுத்திக் கொள்கிறான், கீழே உட்கார விரும்புபவன் அதை பார்த்து அழுவான். எனவே இனி தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள். அதை உங்கள் எதிரியாக பார்க்காதீர்கள், அதை உங்கள் ஆசிரியராக பாருங்கள். ஏனெனில் தோல்வியை பாடமாக மாற்றிக்கொள்ளும் மனிதனை வெற்றியில் இருந்து யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் இங்கு ஒரு கேள்வி வருகிறது, மற்றவர்கள் வேகமாக முன்னேறும் போது அவர்களுடன் நம்மை ஒப்பிடாமல் நம்முடைய பாதையில் எப்படி அமைதியாக பயணிப்பது? அதற்கான பதிலை தான் அடுத்த பாடத்தில் விவரிக்க போகிறோம். நம்பர் 6, மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் உன்னை சிறந்த பதிப்பாக மாற்றுவது எப்படி? ஒரு கேள்வி. கடைசியாக எப்பொழுது நீங்கள் சமூக வலைதளங்களை பார்த்துவிட்டு அவரை போல நான் இல்லை, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று நினைத்தீர்கள்? ஒருவேளை உங்கள் நண்பர் புதிய வீடு வாங்கியிருப்பார், இன்னொருவர் நல்ல வேலை பெற்றிருப்பார், சிலர் தொழிலில் பெரிய வெற்றியை அடைந்திருப்பார்கள், சிலர் வாழ்க்கையில் மிக வேகமாக முன்னேறுவது போல் தோன்றும். அவர்களை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையை மட்டும் மெதுவாக நகர்வது போல தோன்றுகிறதா? அப்படி என்றால் இந்த வார்த்தைகளை மிகவும் கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் தோல்வியால் அல்ல, ஒப்பீட்டால் தங்களுடைய மகிழ்ச்சியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். சாணக்கியர் கூறுகிறார், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும் மனிதன் தன்னுடைய திறமைகளை மறந்து விடுகிறான். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை பயணம் மற்றவர்களின் பயணத்தை போல இருக்காது. ஒரு மாமரமும் ஒரு மூங்கில் மரமும் ஒரே நாளில் வளர்வதில்லை. மூங்கில் மரம் முதல் சில வருடங்கள் மண்ணுக்குள் மேலே வளராமல் இருப்பது போல தோன்றும். ஆனால் அந்த காலத்தில் அது மண்ணுக்குள் அடியில் தனது வேர்களை மிகவும் ஆழமாக வளர்த்து கொண்டிருக்கும். பின்னர் மிக வேகமாக உயர்ந்து நிற்கும். அதே போல இன்று உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றலாம், ஆனால் வாழ்க்கை உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கலாம். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஏனெனில் நீங்கள் அவர்களின் வெற்றியை மட்டுமே பார்க்கிறீர்கள், ஆனால் அவர்கள் சந்தித்த போராட்டங்கள், கண்ணீர், தோல்விகள் மற்றும் தியாகங்களை நீங்கள் பார்ப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான நேரம் இருக்கிறது. சிலர் 25 வயதிலேயே வெற்றி பெறுகிறார்கள், சிலர் 50 வயதிலும் வெற்றி பெறுகிறார்கள். முக்கியமானது எப்போது வெற்றி பெறுகிறோமோ என்பதல்ல, நாம் நம்முடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வருகிறோமா என்பதுதான் முக்கியம். நேற்றிருந்த உங்களை
இன்று நீங்கள் சிறிதளவு முன்னேறி இருக்கிறீர்களா? அதுதான் உண்மையான வெற்றி. சாணக்கியர் கூறுகிறார், மற்றவர்களை வெல்வதை விட உன்னை நீயே வெல்வதே மிகப்பெரிய வெற்றி. எனவே இனி உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். அதற்கு பதிலாக தினமும் உங்களையே கேளுங்கள், நேற்று இருந்த என்னை விட இன்று நான் சிறந்த மனிதனாக மாறியிருக்கிறேனா? அந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். நீங்கள் தனித்துவமானவர், உங்களுடைய பாதை தனித்துவமானது, உங்களுடைய நேரம் தனித்துவமானது. எனவே மற்றவர்களின் வேகத்தை பார்த்து கவலைப்படாதீர்கள். உங்களுடைய பயணத்தில் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் உலகம் இன்னொருவரின் நகலை நினைவில் வைத்துக் கொள்ளாது. உங்களுடைய சிறந்த பதிப்பாக மாறிய உங்களை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்ளும். ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான கேள்வி வருகிறது. நம்முடைய சிறந்த பதிப்பாக மாறுவதற்கு வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டும்? சுய கட்டுப்பாடு ஏன் அவசியம்? அதைத்தான் அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம். நம்பர் 7, தியாகம் மற்றும் சுய கட்டுப்பாடு வாழ்க்கையை எவ்வாறு உயர்த்துகிறது? ஒரு கேள்வி நண்பர்களே, உங்களுடைய மிகப்பெரிய கனவு என்ன? பணக்காரராக வேண்டுமா? குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமா? வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டுமா? அப்படி என்றால் இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி என்பது அனைவருக்கும் கிடைப்பதில்லை. தியாகம் செய்ய தயாராக இருப்பவர்களுக்கே கிடைக்கிறது. இன்று பெரும்பாலான மக்கள் வெற்றியை விரும்புகிறார்கள், ஆனால் வெற்றிக்கான தேவையை தியாகத்தை செய்ய விரும்புவதில்லை. சாணக்கியர் கூறுகிறார், தற்காலிக இன்பங்களை தியாகம் செய்பவனே நிரந்தர வெற்றியை அடைகிறான். சிந்தித்து பாருங்கள், உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது சிலர் மட்டும் விழித்திருந்து தங்களுடைய கனவுகளுக்காக உழைக்கிறார்கள். உலகம் பொழுதுபோக்கில் மூழ்கி கொண்டிருக்கும் போது சிலர் மட்டும் புத்தகங்களை படித்து புதிய திறமைகளை கற்றுக்கொண்டு தங்களை செதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிலர் தான் பின்னர் உலகத்தில் பாராட்டப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் மற்றவர்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழவில்லை, அவர்கள் தங்களுடைய கனவுகளுக்காக வாழ்ந்தார்கள். ஆனால் இங்கு ஒரு கேள்வி வருகிறது, ஏன் பலரால் சுய கட்டுப்பாடுடன் இருக்க முடியவில்லை? ஏனெனில் மனித மனம் எப்போதும் எளிதான வழியைத்தான் தேர்ந்தெடுக்க விரும்புகிறது. இன்று 5 நிமிடம் தூங்கலாம், இன்றைக்கு மட்டும் ஓய்வெடுக்கலாம், நாளையில் இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த நாளை என்ற ஒரு வார்த்தை தான் எண்ணற்ற கனவுகளை புதைத்திருக்கிறது. சுய கட்டுப்பாடு என்பது நீங்கள் விரும்பியதை செய்வது அல்ல, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய விருப்பமில்லாத நேரத்திலும் செய்வதுதான் சுய கட்டுப்பாடு. உண்மையில் சுய கட்டுப்பாடு இல்லாத மனிதன் வெளியில் சுதந்திரமாக இருப்பது போல தோன்றலாம், ஆனால் அவன் தனது ஆசைகளுக்கும் சோம்பேறித்தனத்திற்கும் அடிமையாக இருக்கிறான். மாறாக தன்னை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்ட மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தனது இலக்கை நோக்கி முன்னேற முடியும். சாணக்கியர் சொல்கிறார், தன்னை தானே வென்றவன் உலகத்தையே வெல்ல முடியும். இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய தியாகமும் நாளை பெரிய வெற்றிக்கான முதலீடு என்பதை மறந்துவிடாதீர்கள். இன்று நீங்கள் சில மணி நேரம் பொழுதுபோக்குகளை தியாகம் செய்யலாம், சில தவறான பழக்கங்களை விட்டுவிடலாம், சில உறவுகளிடமிருந்து விலக வேண்டியிருக்கலாம். ஆனால் இந்த தியாகங்கள் தான் நாளை உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். நினைவில் கொள்ளுங்கள், வழி இல்லாமல் வளர்ச்சி இல்லை, தியாகம் இல்லாமல் வெற்றி இல்லை, சுய கட்டுப்பாடு இல்லாமல் சாதனை இல்லை. ஆகவே இன்றிலிருந்து உங்களுக்கே ஒரு வாக்குறுதி கொடுங்கள், என்னுடைய கனவுகளுக்காக என்னை நானே கட்டுப்படுத்துவேன், தற்காலிக இன்பங்களை விட நிரந்தர வெற்றியை தான் தேர்ந்தெடுப்பேன். அந்த முடிவுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நண்பர்களே, என்னுடைய பெயர் ஆர் சக்சஸ் ஹாபிட் தமிழ் சேனலில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய சாணக்கியரின் ஞானங்கள், வெற்றி ரகசியங்கள் மற்றும் மனதை மாற்றும் வாழ்க்கை பாடங்களை தொடர்ந்து பகிர்கின்றன. இந்த சேனலில் வரும் ஒவ்வொரு வீடியோவும் வெறும் தகவலாக அல்ல, உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆழமான ஆராய்ச்சி மற்றும் மிகுந்த கவனத்துடன் உருவாக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். உங்கள் ஆதரவே அடுத்த தரமான வீடியோக்களை உருவாக்கும் சக்தியாக இருக்கிறது. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.